வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோவில் இன்னும் ஒரு முக்கியமான அப்டேட் பற்றி பேசலாம். இது அப்டேட்னு சொல்ல முடியாது. இதை வந்து ஒரு சம்மரிங்கிற மாதிரி சொல்லலாம். இந்த வார் எப்போதான் முடியும் அப்படிங்கிற ஒரு விரக்தி வந்து எல்லாருக்கும் இருக்கு. ஸோ இது வரைக்கும் இல்லாத வார், எந்த ஒரு வார்லேயும் சரி, சமீபத்தில் உக்ரைன் ரஷ்யா, இல்லைன்னா இஸ்ரேல் அமாஸ், அது குட்டி குட்டி கான்ஃப்ளிக்ட், அப்புறம் வந்து இதுக்கு முன்னாடி நடந்த ஈரானில் வந்த ஒரு அந்த நியூக்ளியர் டார்கெட்ஸை வந்து அட்டாக் பண்ணது. ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு வார்லையும் வந்து டைரெக்டாக வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு இம்பேக்ட் வந்ததில்லை. அப்பார்ட் ஃப்ரம் லைக் இந்தியர்களை வந்து திரும்ப கொண்டு வரணும், அந்தந்த வாருக்கு உள்ளாடப்பட்ட நாடுகள்லேருந்து திரும்ப மக்களை வந்து கொண்டு வரணும் கவலையை தவிர்த்துட்டு ஒரு பெருவாரியான ஒரு பிரச்சனை இருந்ததில்லை. பட் இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒரு பேண்டமிக்கு வந்த ஒரு எஃபெக்ட் மாதிரி வந்து கொடுத்தாங்க. அது காரணம் வந்து அந்த எல்பிஜி ஷார்ட்டேஜ். ஸோ எங்கேயோ ஈரான், இஸ்ரேல், யுஎஸ்ஏ வந்து இந்தியா இத்தனைக்கும் சம்மந்தமே படலை. ஸோ அங்கே சண்டை நடக்கும்போது இங்கே எவ்வளோ பெரிய பாதிப்பு நடந்தது. ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஒரு ஒரு வருத்தமாக வந்து இது எப்போ தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி போகுது. ஆனால் எல்லாம் சீக்கிரம் நடந்துடும் அப்படின்னு நினச்சாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த நடந்த ரீசெண்ட் வார்ஸ்லேயே வந்து நம்மளோட இந்தியா பாகிஸ்தான்ல இருந்தால் ஆப்ரேஷன் சிந்து வந்து ரொம்ப ரொம்ப வேகமாக வந்து நம்ம முடிச்சிருக்கோம். ஸோ உண்மையிலே வந்து அது ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு மிகப்பெரிய மூவ் தான் அது இந்தியா வந்து நடத்துனது. ஸோ இது எந்த ஒரு கண்ட்ரியாலையும் பண்ண முடியல. அது இதுவரைக்கும் சோ கால்டு ஒரு மிகப்பெரிய உலகப் போர்லாம் சந்திச்ச ரஷ்யாவா இருக்கட்டும், இல்லைன்னா அமெரிக்காவா இருக்கட்டும், அவங்களாலே வந்து அந்த வார்ஸை வந்து உடனடியாக நிப்பாட்ட முடியல. குறிப்பாக சொல்லணும்னா ரஷ்யா எடுத்துட்டீங்கன்னா யுக்ரைன் வந்து சில நாட்கள் ஒரு வாரத்திலே வந்து கேப்சர் பண்ண நினச்சி அவங்க உள்ளே போனாங்க. ஆல்மோஸ்ட் இப்போ வந்து 4 வருஷம் முடிய போகுது. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு புது டைமென்ஷனை நம்ம நெருங்கிட்டோம் வார்ஃபேர்ல. ஸோ முந்தி மாதிரி வந்து கிரவுண்ட் ட்ரூப்ஸ்லாம் வந்து முந்திலாம் இதுதான் நடக்கும். உதாரணத்துக்கு சொல்ல போனால் பிளிட்ஸ் ட்ரீக்னு ஒரு முறை இருக்குது, பிளிட்ஸ் க்ரீக். இந்த முறையில் தான் வந்து ஜெர்மன்ஸ் வேர்ல்டு வார் 2ல வந்து பல நாடுகள் வந்து கேப்சர் பண்ணாங்க. அதாவது அதிகப்படியான கிரவுண்ட் ட்ரூப்ஸை வந்து இறக்குறது. ஃபர்ஸ்ட்டு வந்து அவங்களோட பேன்சர், அதாவது அந்த டேங்க்ஸ் முதல்ல போகும். அதுக்கு பின்னாடி வந்து ஆர்ட்டிலரிஸ், அப்புறம் வீரர்கள் வந்து அப்படியே மார்ச் பண்ணி அப்படியே வந்து ஒரு கேட் மாதிரி ஃபார்ம் ஆகி ரொம்ப ஒரு ஃபாஸ்ட்டான ஒரு அட்டாக் மூவ்மெண்ட்டாக இருக்கும். மோஸ்ட்லி கிரவுண்ட் ட்ரூப்ஸை தான் பயன்படுத்தாங்க. பட் இப்போ இருக்கிற வார்ஃபேர் வந்து கிரவுண்டில், ஏரில் வித்தியாசமான ஒரு பரிமாறத்தை நோக்கி போகுது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ட்ரோன்ஸ்லேயும் மிசைல்ஸ்லேயும் தான் முழுக்க முழுக்க இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு வீடியோ கேமில் வர மாதிரி ஜாய்ஸ்டிக்கில் தான் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. அந்தளவுக்கு வந்து அன்பிரடிக்டபுளாகவும் இருக்குது, ரொம்ப ஹைலி அட்வான்ஸ்டும் போயிருச்சு. அதே தான் வந்து யுஎஸ்ஏவும் இந்த குறைச்சி மதிப்பிட்டாங்க ஈரான் கிட்ட இருக்க அந்த ட்ரோன் கெப்பாசிட்டி. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய மிசைல், அதிநவீன ஃபைட்டர்ஸ் வச்சுருக்கணும்னு அவசியமே இல்லை. அதுவும் ஈரான் கிட்ட இருந்து நம்ம என்ன கற்றுக்கணும்னா ஒரு ஒரு நல்ல ஒரு ஏர் ஃபோர்ஸே இல்லாமல் வந்து எப்படி இவ்வளோ பெரிய ஒரு கண்ட்ரி, எவ்வளோ பெரிய நேஷன்ஸ் அகைன்ஸ்ட், அதுவும் வந்து பல இடத்துல வந்து டார்கெட் பண்ணி அவங்க ரிட்டாலியேட் பண்ணியிருக்காங்கிறதே ஒரு பெரிய விஷயம். ஸோ அது காரணம் உள்ள அந்த அவங்களோட மிசைல்ஸ், ஹைப்போசானிக் மிசைல்ஸ், அப்புறம் டீகாயாக இருக்கிற அவங்களோட ட்ரோன்ஸ் தான் வந்து காரணம். என்னதான் வந்து யுஎஸ்ஏ வந்து இந்த போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பல 100,000 இடங்களை வந்து ஈரானில் இருக்க முக்கியமான சாம்ஸ், அப்புறம் ரேடாஸ், அதுக்கப்புறம் ஏர் டிஃபென்ஸ் வார்னிங் சிஸ்டம், இந்த மாதிரி நிறைய இடத்த வந்து டார்கெட் பண்ணி அடித்தாங்க. பட் ஸ்டில் ஈரானோட அந்த ரிட்டாலியேட்டோட இம்பேக்ட் வந்து இன்னும் வந்து யுஎஸ்ஏக்கு இருக்குது. ஸோ இந்த முன்னாடி கேட்ட கேள்வி தான், இந்த போர் வந்து சீக்கிரம் முடியுமாங்கிறதுக்கு வந்து பதில் என்கிட்ட இல்லை. பட் இது வந்து வித்தியாசமான போர் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி காணாத போரை விட அது ரொம்ப வித்தியாசமாக இருக்கனால. ஸோ சொல்லப்போனால் இதை ஆரம்பித்த ட்ரம்ப்புக்கே வந்து தெரியாது இது எப்போ முடியுங்கிறது. அதுதான் வந்து ஒரு ஃப்ராங்கான ஒரு பதில். ஏன்னா புதிய பரிமாணத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு. அதுவும் அமெரிக்கா மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, வாரில் எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத ஒரு நாடு. ஆப்வியஸாக எனக்கு தெரிஞ்சு அவங்களோட கடைசி வார் வந்து ஈராக் வார்ன்னு நினைக்கிறேன். பட் அதெல்லாம் வந்து நம்ம வார்ன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களோட மிலிட்ரி கெப்பாசிட்டியை பாருங்கள். லைக் ஒரு ஒரு சின்ன நாடுங்க. அது வந்து அவங்களோட ஒரு எப்படி சொல்கிறது, இப்போ இந்தியா வந்து ஸ்ரீலங்கா இல்லை மால்தீவ்ஸ் வந்து அட்டாக் பண்ண போனால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி வந்து அவங்களோட ஆர்ம்ஸ், அந்த அம்யூனிஷன் பவரில் வந்து அவங்க ஈராக்கோ ஈரானியோ வந்து அட்டாக் பண்ணுறதுல ஒன்றுமே இல்லை. ஸோ அதை வந்து ஃபுல் ஸ்கேல் வார்ன்னு சொல்ல முடியாது. அதனாலேயே வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். நான் சொல்ல தவறாக இருந்தால் அதை விஷயத்தை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆர்எல்ஸ் ஜென்ரலாக அமெரிக்கா வந்து எங்கே தவறு நடந்தது, எங்கே தப்பாச்சு, அமெரிக்கா பண்ண தவறு என்ன, ஈரான் பண்ண தவறு என்ன, இந்த வார் நீடிற்கான காரணம் என்னங்கிறது உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ்.